லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒரு தாத்தா கீழ இருக்கீங்க. தாத்தா கீழ இருக்கியா? சீக்கிரம் இருக்கு. ராசா என்னப்பாயா ராசா உனக்கு ஒண்ணும் ஆவல இல்ல. சரியான நேரத்துல பாம்பு எடுக்கலன்னா என்ன நடந்திருக்கும் இந்நேரம்? ஐயோ என்னால இந்த நிலைமைய பாத்துருக்கவே முடியாது ராசா. இந்த பாரப்பு உன் பூட்டனோட இறுதி பயணம் நல்லா முடியலன்னா இந்த குடும்பத்துக்கே அவ பேரா போயிருக்கும் ராசா. நீ நல்லா இருக்கணும்பா. யாரு இந்த ஈரத்தனமான செயலை செஞ்சாங்களோ அவங்க நாசமா போயிடணும், நாசமா போயிடணும். நல்ல வேலை என் பேராண்டி என்ன காப்பாத்திட்டான். என் ராசா என் கதிரேசு காப்பாத்திட்டான். செந்திலு நல்ல வேலை எல்லாரையும் காப்பாத்திட்டுப்பா. ஐயா மனசுக்கு எந்த தப்பு நடக்கவே நடக்காது. எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ஆமா ஆமா. நேரம் ஆயிடுச்சு. ஆக வேண்டிய காரியத்தை முதல்ல பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. செந்தில் கொஞ்சம் பொறுப்பா. என் புருஷன் என்னைக்குமே இனிமேல் படிப்புல கவனம் செலுத்தி கடைசி எக்ஸாம முடிச்சிரு. செந்தில், செந்தில்ன்றது இங்க யாரு? ஆனா சார், உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். என்ன பண்ண? உங்களுக்கு விளக்கம் சொல்றது என் வேலை இல்ல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து கேட்டுக்கோங்க. எதுவா இருந்தாலும் உங்க லாயரை வச்சு பேசிக்கோங்க. சார், சம்பந்தம் இல்லாம இவனை அரெஸ்ட் பண்றீங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? கூட்டிட்டு வாங்க சார். எதுக்கு அரெஸ்ட் பண்ணனும்னு சொல்லுங்க சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கோங்க. கூட்டிட்டு வாயா. சொன்னா கேளுங்க சார். ஐயோ செந்தில் சார், கூட்டிட்டு வா. சார் 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 செந்தில் செந்தில் செந்தில்
விடுங்க. யோ அவனை தூக்கி உள்ள போடியா. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? இதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க? காரணமே இல்லாம அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க. இல்லைன்னு சார் நியாயம் இருக்கு? இதெல்லாம் யாரோ ஒருத்தர் தூண்டுதல் பேர்ல பண்ற மாதிரி இருக்கு சார். நீங்க முதல்ல காரணத்தை சொல்லுங்க சார். பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் ஏதாவது பேச வேண்டியது பாக்கி இருக்கா? காரணம் சொன்னதான் சார் லாக்கப்புக்குள்ள போவீங்களோ? சார் எங்க சார் விடுங்க சார், என் மாப்பிள்ளை உள்ள இருக்கா சார்? வெளிய போங்க சொல்றேன். விடுங்க வெளிய சார். போங்க. சொல்றேன் கேளுங்க சார். சார் வெளிய போங்க சார். யோ முருகேசா விடியா, பையன் என்ன தப்பு பண்ணான்னு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். விடுங்க சார். இல்லனா தேவையில்லாம வெளிய இருந்து கூச்சல் போடுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு வேற நம்ம தனியா விளக்கம் கொடுக்கணும். அட விடுங்க சார். சார் என் மாப்பிள்ளை நம்ம நல்லவன் சார். என்ன தப்பு பண்ணான்னு அவனை கூட்டு வந்தீங்க? ஆமாங்க ஐயா, என் பிள்ளை எதுவும் பண்ணிருக்க மாட்டான். அவனை விட்டுருங்க ஐயா. இன்ஸ்பெக்டர், என்ன எதுனே சொல்லாம இப்படி விசாரிக்காம எதுக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ணிய? யார் சொல்லி நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா தப்பு பண்றவன் வீட்டுல சொல்லிட்டா தப்பு பண்ணுவான்? இவனை ஒண்ணும் நாங்க பொழுது போகாம சும்மா அரெஸ்ட் பண்ணல, பாம்பு வச்ச குத்தத்துக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பாம்பு வச்சா அரெஸ்ட் பண்ணாம பாராட்டவா செய்வாங்க? என்ன சார் பேசுறீங்க? சப்பரத்துல இருந்த பாம கரெக்டா எடுத்து எல்லா உயிரையும் காப்பாத்துறது என் மாப்பிள்ளை தான் சார். அவனை போய் தப்பா பாம்பு வச்சதா சொல்றீங்க? வச்சவனுக்கு தானே எங்க இருக்குன்னு தெரியும். இவரே பாம்பு வைப்பாராம், அப்புறம் இவரே எடுப்பாராம். ஆமா, நீ எதுக்கு சப்பரத்துல பாம்பு வச்ச? அப்புறம் ஏன் நீ அதை எடுத்த? இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஏன்னு புரியல. சார் நீங்க ஆரம்பத்துல இருந்து பேசுறதே எனக்கு புரியல. என் கூட்டம் ஊர்வலத்துல நான் எதுக்கு சார் பாம்பு வைக்கணும்? அதத்தான் நான் கேக்குறேன். ஏன் பாம்பு வச்ச சொல்லு. சார் எங்க பூட்டனுக்கு வேண்டாத யாரோ ஒருத்தர் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சுதான் நான் காப்பாத்த போனேன். அப்படிதான், இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆமா, தகவல் சொன்னவன் யாரு? அவன் அப்பவே தப்பிச்சு ஓடிட்டான். ஓ அப்படியா? இன்ஸ்பெக்டர், யாராவது சொந்த குடும்பத்தை பாம்பு வச்சு கொல்ல பாப்பாங்களா? சப்பரத்து பக்கத்துல நானும் அவன் பொண்டாட்டி இருக்கும் போது அவன் எப்படி சார் இதை பண்ணுவா? ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா எங்க யாரையும் நீங்க உயிரோட பாத்துக்க முடியாது சார். அதை வச்சு எடுக்கிறதுனால என் மாப்பிளைக்கு என்ன சார் கிடைக்க போகுது? 2 நிமிஷம் லேட்டா இருந்தா என் மாப்பிள்ளை இந்நேரம் வெடிச்சு சிதறிப்பான் சார். நான் உசுரோட யாராவது விளையாடுவாங்களா சார்? இதுல இருந்து தெரிய வேணாமா என் மாப்பிள்ளை இத பண்ணலன்னு? ஆர்கியூமெண்ட்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதை இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதெல்லாம் கோர்ட்ல போய் உங்க வக்கீல வச்சு பேசுங்க. ஜட்ஜ் ஐயா நல்லா கேப்பாரு. என்கிட்ட இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம். எனக்கு ஆதாரம் தான் முக்கியம். சார், ஏன் புருஷன் தான் தப்பு பண்ணாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஹலோ மேடம், ஆதாரம் இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். யோ கான்ஸ்டபிள், அவங்கள இழுத்துட்டு வாயா. மேடம்க்கு ஆதாரம் வேணுமா? ஆதாரம். சரிங்க சார், கண்டிப்பா இதை எங்க பங்காளிய குடும்பம் தான் செஞ்சிருப்பானுங்க. நீங்க அவனுங்களை கூட்டு விசாரிங்க. அவங்களையும் தான் வர சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன என்கொயரி, அதனாலதான் உங்களை வர சொல்லியிருக்கேன். பரவாயில்ல சார். டேய், நடிக்காதடா சார். கண்டிப்பா இவன் தான் சார் செஞ்சிருப்பான். இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். ஹலோ மிஸ்டர், அமைதியா இருக்கீங்களா இல்ல தூக்கி உள்ள போட? என்ன சார் ஆவுன்னா உள்ள போடுறீங்க? சித்தப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தப்பா.
ஏய், ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லணும். போய் மட்டும் சொன்னீங்க, உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். பாம்பு வைக்க சொன்னது யாரா? இப்ப சொல்றியா இல்ல லாடம் கட்டவா? சொல்றா. சொல்லிடுறோம் சார். சொல்றா. சொல்லு. சொல்றா. ஐயோ இவர்தான் காசு கொடுத்து பாம்பு வைக்க சொன்னாருங்கய்யா. சார் இவன் போய் சொல்றான் சார். இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். இவனெல்லாம் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. என்ன தலைவா, நேத்து நைட்டு கூட பார்த்து பணம் கொடுத்த? இப்ப என்னடானா பார்த்ததே இல்லைன்னு சொல்ற? ஏய், பொய் சொன்ன உன்ன. ஹலோ மிஸ்டர், என்ன போலீஸ் முன்னாடியே எகிறியா? காரக்குடி லாட்ஜ்ல சந்தேகப்படுற மாதிரி 3 பேர் தங்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அங்க போய் இவங்களை பிடிச்சி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நீ பாம்பு வைக்க சொன்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதான் உன்னை அரெஸ்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் ஏன் இவரை அரெஸ்ட் பண்ணேன்னு? இங்க நின்னு சும்மா கத்திக்கிட்டு இருக்காம போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சார், நிச்சயம் இதுல ஏதோ சதி இருக்கு. கண்டிப்பா இது இவங்களோட வேலையாத்தான் இருக்கும். என்ன மாணிக்கம், என்ன பேசுற நீ? யோ, நாங்க எதுக்கு இந்த வேலையை பண்ண போறோம்? அதான் பாம்பு வச்சவனே ஓ மாப்பிள்ள தான் காசை கொடுத்து வைக்க சொன்னான்னு கையை காட்டி விட்டானே, அப்புறம் என்ன? லூசு பை, 2 நிமிஷம் லேட்டா எடுத்திருந்தா நாம அம்புட்டு பேரும் பரலோகம் போயிருப்போம். டேய் குமரேசா, நடிக்காதடா. இத நீயும் உன் பையனும் தான் நிச்சயம் பண்ணிருப்பீங்க. ஏய், அட ஹலோ, அவங்க தான் பண்ணிருப்பாங்க நீங்க நினைச்சா அத கோர்ட்ல நிரூபிச்சுட்டு உங்க மாப்பிளைய அழைச்சிட்டு போங்க. இப்ப இடத்த காலி பண்ணுங்க. இவனை நாளைக்கு 10 மணிக்கு கோர்ட்ல ஆஜர்படுத்தி 15 நாள் ரிமாண்ட்ல வச்சு விசாரிக்காம விட மாட்டேன். இவன் பண்ணது தீவிரவாத செயல். வெடிச்ச இடத்துல இருந்து பாம்போட பொருட்களை எடுத்து R&D பண்றாங்க. அதுல இருக்கிற வெடிமருந்தை வச்சுதான் இந்த கேஸையே ஸ்ட்ராங் பண்ணணும். அதுல மட்டும் தடை செய்யப்பட்ட வெடிமருந்து ஏதாவது இருந்துச்சு, அப்புறம் இவன் காலத்துக்கு வெளியே வர முடியாது. என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்களே. என் மகன் அப்படிப்பட்டவன் இல்லைங்க ஐயா. நாளைக்கு அவனுக்கு முக்கியமான பரீட்சை இருக்குங்க ஐயா. அதுலதான் எங்க மொத்த குடும்பத்தோட கௌரவம் அடங்கி இருக்குங்க ஐயா. அவனை விட்டுடுங்க ஐயா. அவன் பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், நான் ஏதாவது கோவமா உங்களை பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. என் மாப்பிள்ளை எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான், அவனை விட்டுருங்க. நாளைக்கு மட்டும் அவன் எக்ஸாம் எழுதுனா அவன் வாழ்க்கையே வீணா போயிரும் சார். என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க போய் வக்கீல பாருங்க.
பாக்கியா, இந்த ராத்திரில நாங்க எங்க போவோம், யாரை பார்ப்போம்? சார் சார் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவங்கள வெளியே விடணும். சார் நாளைக்கு இவங்க எழுத போற பரீட்சையில எங்க எல்லாரோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. சார் நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இவங்களை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அவங்க பரீட்சை எழுதினதும் திரும்ப நாங்க எங்கேயும் கூட்டியாந்து விட்டுறோம். நீங்க அதுக்கப்புறமா நீங்க விசாரிங்க, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க, என்ன வேணா பண்ணுங்க. நாங்க அவங்கள எப்படியாவது போராடி வெளியே எடுத்துறோம். ஏன்னா கண்டிப்பா நீதியும் நியாயமும் எங்க பக்கம் இருக்கு. ஒரே ஒரு அரை நாள் மட்டும் கொடுங்க சார், ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறோம் சார். அரை நாள் சார். உங்க கண்ணீரெல்லாம் என் மனசை கரைக்காது. நீங்க சொல்றத சட்டமும் கேட்காது. சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்களும் கேட்கணும். இங்க என்கிட்ட உங்க குடும்ப கதையை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுனாலும் நீங்க நாளை காலைல 10 மணிக்கு கோர்ட்ல லாயரோட வந்து பேசுங்க. இப்ப முதல்ல இங்க இருந்து நீங்க கிளம்புங்க. ஐயா அம்மா, அதான் சொல்றேன்ல, போங்கம்மா. பண்ணிருக்க மாட்டாங்க. கோர்ட்ல வந்து லாயரை வச்சு பேசிக்கோங்க. போங்க ஐயா, என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சொல்லுடா. யோ அமுதா கண்ணு, இவனை அந்த 3 பேரையும் லாக் பண்ண முடியா? சரிங்க. இவனுங்களால என்னென்ன பிரச்சனை ஐயா? செந்திலே, செந்திலே, ஐயோ. நீங்க உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். தேவைப்பட்டா வரணும். நீ ஒன்றும் கவலைப்படாதடா. பாக்கியா, ஹலோ, எப்படியாவது வெளியே கொண்டு போங்கன்னு சொல்றல. சார், போங்க. போறேன் சார். வர்றோம்டா. அக்கா, போ, லாயரை பார்க்கலாம். தப்பு பண்ணாதவனா உள்ள வைக்கிறீங்க நீங்க. போக்கா, இவனை எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க நீங்க? பய வாத்தியார் ஆக முடியாது. மளிகை கடையில மாணிக்கத்துக்கு ஒத்தாசையா பொட்டெல்லாம் கட்ட வேண்டியது. புருஷனுக்கு பரீட்சை இருக்குன்னு தெரியுதுல்ல, பேசாம அவனை வீட்டுக்குள்ளேயே அடகாத்து படிக்க வச்சு பரீட்சைக்கு அனுப்புறதை விட்டுவிட்டு அளவு வீட்டுக்கு கூட்டியாந்து மரியாதை வேணும்னு சொன்னீங்கல்ல. நமக்கு தான் எதிரிங்க ஜாஸ்தியாச்சே, அப்ப என்ன பண்ணணும்? உதாரணமா இருக்கணும்ல. அதை விட்டுவிட்டு கல்யாண வீடா இருந்தாலும் சரி எனக்கு தான் மாலை வேணும், இளவு வீடா இருந்தாலும் சரி எனக்கு தான் மாலையும் மரியாதையும் வேணும்னா இப்படிதான் ஆகும். அமுதா, நீ ஏம்மா வருத்தப்படுற? அதான் பூட்டனுக்கு கொல்லி வைக்கிற உரிமை உங்களுக்கு தானே கிடைச்சது. பொதுவா ஆம்பளைங்க கொல்லி வைக்கிற இடத்துல பொம்பளை ஒன்ன கொல்லி வைக்க சொன்னாங்கல்ல. பேசாம இதையும் நீயே பண்ணிடு. உன் புருஷனுக்கு பதிலா நீயே எக்ஸாம் எழுது. ஓ, நீதான் படிக்கல. என்ன இருந்தாலும் நினைச்சது நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன, சந்தோஷமா போக வேண்டியதானே. அது எப்படா மாமனே போவாங்க? அவங்களோட லட்சியம், ஆசை, கனவு, கௌரவம் எல்லாமே போயிடுச்சே. நாளைக்கு செந்தில் பயலுக்கு கடைசி பரீட்சை. அதை எழுத முடியலனா சாரால வாத்தியார ஆகவே முடியாது. அந்த வருத்தம் அவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கும்ல. அப்பச்சே,
அமுதாக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவ பார்த்துப்பா எல்லாத்தையும். உனக்கு உங்க அண்ணன் கதிரேசன் இருக்காங்கல்ல, அப்புறம் வழக்கம் போல நீதி நியாயம் இதெல்லாம் அவங்க பக்கம்தான். அதனால செந்தில கண்டிப்பா பரீட்சை எழுத வச்சு வாத்தியார் ஆக்கிடுவாங்க. என்ன மேடம், நான் சொல்றது சரிதானே? டேய், அது எப்படா அவனை முடியும்? இந்த நைட் நேரத்துல என் அண்ணன் குடும்பம் எங்க போய் யார பார்த்து என்னடா பண்ண முடியும்? இவங்க ஆத்திர அவசரத்துக்கு நம்ம அரசாங்கம் எப்படா வேலை செய்ய முடியும்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் கோர்ட்டு ஓபன் ஆகும். வயலுக்கு வேற 9:30 மணிக்கே பரீட்சை ஆரம்பிச்சிருமே. ஐயோ, என் மூத்த மருமக பாவம் என்ன பண்ண போறானே தெரியலையே. அப்பச்சி, உங்களுக்கு தெரியுது, இந்த அம்மாவுக்கு புரியுதானு தெரியலையே. ஏமா அப்பச்சி சொன்னது புரிஞ்சுதா? நீங்க தலையெழு நின்று தண்ணி குடிச்சாலும் உன் புருஷனை எக்ஸாம் எழுத வைக்க முடியாது. நீ விடிய விடிய இங்கேயே கிடந்தாலும் எதுவுமே நடக்காது. உன் புருஷன் மேல தப்பு இல்லைன்னு நீ என்னதான் போராடி வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாலும் ஜாமீன் வாங்க 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும். எல்லாம் பக்காவா பிளான் போட்டு தான் உங்களுக்கு இந்த செக்கை வச்சிருக்கேன்.